வணக்கம் நேயர்களே, ஆயுத எழுத்திற்கு உங்களை வரவேற்பது நான் கார்கே. நேற்றைய தினம் முழுவதுமே திருப்பரங்குன்றம் தான் தலைப்பு செய்தியாக மாறியது. பரபரப்பை எல்லாம் நாம் பார்த்தோம். இந்த ஒரு சூழலில் அதை தாண்டி அரசியல் செய்திகளும் அதில் சேர்ந்திருக்கிறது. மாறி மாறி அரசியல் கட்சிகளும் ஒருவரை ஒருவர் குற்றம் சாட்ட தொடங்கி இருக்கிறார்கள். பாஜக தரப்பிலிருந்து திமுகவுக்கு தக்க பாடத்தை நாங்கள் புகட்டுவோம் அப்படின்னு மாநில தலைவர் அண்ணாமலை கூட மத்திய இணையமைச்சர் எல் முருகன் வாக்கு வங்கி, சிறுபான்மையினர் வாக்கு வங்கிக்காக தான் திமுக அரசு இந்த மாதிரி செய்கிறது, சிறுபான்மையினருடைய வாக்குகளை இழந்துவிடக்கூடாதுன்னு அவர்கள் நடத்தக்கூடிய அரசியல் நாடகம் அப்படின்ற விமர்சனங்களை எல் முருகன் போன்றோர் முன்வைக்கிறார்கள். நேற்று நடந்த போராட்டம், அதன் பிறகு கைது அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்தோம். இந்த ஒரு சூழலில் அமைச்சர்கள் தரப்பிலிருந்து விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்குது. இது தேவையற்ற போராட்டம் அப்படின்னு அறநிலையத்துறை அமைச்சர் திரு சேகர்பாபு அவர்கள் குறிப்பிடுகிறார். அதே போல் இந்து முஸ்லிம்கள் சகோதரர்களாக இருக்கக்கூடிய இந்த மாநிலத்தில் தீய சக்திகள் சிலர் பிரச்சனையை ஏற்படுத்த முயற்சிக்கிறார்கள் அப்படின்னு சட்டத்துறை அமைச்சர் திரு ரகுபதி சொல்கிறார். நீதிமன்றம் என்ன சொல்லுகிறதோ அதன்படியே செயல்படுவோம் அப்படின்னு அறநிலையத்துறை அமைச்சர் அதற்கு விளக்கமும் கொடுத்திருக்கிறார். இப்போது திருப்பரங்குன்றம் இந்த திடீர் மோதலுக்கு யார் காரணம் அப்படின்னு விவாதிக்க இருக்கிறோம். நம்மோடு சிறப்பு விவரங்கள் இணைகிறார்கள். திமுக தரப்பிலிருந்து வர்த்தகணி செயலாளர் திரு காசிமுத்து மாணிக்கம், நிகழ்ச்சிக்கு அவரை வரவேற்கிறேன். இந்து முன்னணி தரப்பிலிருந்து செய்தி தொடர்பாளர் திரு இளங்கோவன், அவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். பாரதிய ஜனதா கட்சியினுடைய அறிவுசார் அணியிலிருந்து திரு செல்வி அவர்கள், அவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியிலிருந்து பேராசிரியர் திரு அருணன் அவர்கள், அவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். நான் முதல்ல திரு இளங்கோவன் ஆரம்பிக்கிறேன். திரு இளங்கோவன், இந்த பிரச்சனை கைது இதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி பல நூறு ஆண்டுகளாக இருக்கக்கூடிய அசிட்டிஸ் என்னவோ அந்த விஷயங்கள் தான் நடந்துட்டு இருக்கு. தர்காவுக்கு போகிறாங்க, அங்கே சாப்பிட்றாங்க அப்படின்றது. திடீர்னு எங்கே பிரச்சனை வெடிச்சிச்சு? திடீர்னு நேற்று இவ்வளோ பேர் கூடி நேற்றைய பரபரப்புக்கு இந்த போராட்டம் ஒரு காரணம் இல்லையா? அப்போ அந்த போராட்டம் அரசியல் நோக்கத்தோடு செய்யப்பட்டதா? இல்லை, திடீர்னு எப்படி இந்த பிரச்சனை உருவாச்சு? நானும் அதே கேள்வி தான். ஏன்னா இத்தனை வருஷமாக அந்த இடத்துல இந்த மாதிரி பிரச்சனைகள் வரவே இல்லை. இப்போ திடீர்னு வர்றதுக்கு யார் காரணம் அப்படின்னு சொன்னால், யார் தோளில் ஆட்டை போட்டுட்டு நான் மேலே போய் வெட்டுவேன், ஆடு வெட்டுவேன், மாடு வெட்டுவேன், கோழி வெட்டுவேன்னு கிளம்பி போனாங்களோ அதை தடுக்காமல் வேடிக்கை பார்த்த அரசாங்கம் இதுக்கு காரணம். நீங்கள் காலகாலமாக அந்த இடத்துல போய் தர்காவில் வழிபாடு பண்ணுறதை பற்றி யாருமே அங்கே கேள்வி கேட்கவே இல்லை. எல்லாம் இது நடந்துட்டு இருக்கு. ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டு விட்டது, சரி பரவாயில்ல நீங்கள் போங்கன்னு பெருந்தன்மையோடு விடப்பட்ட இடம் அது. அப்படி காலகாலமாக அவங்க செஞ்ச ஆக்கிரமிப்புன்றீங்க. பல நீதிமன்ற தீர்ப்புகளில் இது கோவிலுக்கு சொந்தமான மலை அப்படின்லாம் குறிப்பிட்டாலும் அங்க தர்காவும் இருக்குன்றதுக்கு அனுமதி கொடுத்திருக்காங்க. நானும் கூட அதான் சொல்றேன். கோவிலுக்கு சொந்தமான மலை திருப்பரங்குன்ற அந்த ஒட்டுமொத்த மலையும் கோவிலுக்கு சொந்தம். அப்படிதான் தீர்ப்புகள் 1920 இருந்து 1921 எல்லாமே இருக்கு. அந்த ஒட்டுமொத்த மலையும் சொந்தம் கோவிலுக்கு தான் சொந்தம். அதுதான் நீதிமன்ற தீர்ப்பு. நீங்க நீதிமன்ற தீர்ப்புகளே 4-5 இருக்கு, அதையும் நம்ம பார்க்கணும். இல்ல, நான் சொல்றது முதல்ல மதுரையில் இருந்த முதல்ல மாவட்ட அமர்வுல நீதிமன்ற தீர்ப்புல மிக தெளிவாக ஒட்டுமொத்த மலையும் இங்க முருகப்பெருமானுக்கு, திருப்பரங்குன்றம் முருகப்பெருமானுக்கு சொந்தமானது அப்படின்னு இருக்கு. ரெண்டாவது அதுக்கு அடுத்தது ஹைகோர்ட் போறாங்க, அதுக்கப்புறம் பிரிவியூ கவுன்சில் போகுது. இந்த பிரிவியூ கவுன்சிலில் கூட மிக தெளிவாக the whole hill is belongs to the temple சுப்பிரமணிய சுவாமி. இதுதான் இந்த வார்த்தை மிக தெளிவா இருக்கு. என்கிட்ட அந்த ஜட்ஜ்மெண்டோட அந்த பர்టిక్యులர் போர்ஷன் நான் வரலாறு 800 வருஷம் வரலாறு அதெல்லாம் விட்டுருங்க. நான் என்ன கேக்குறேன், இந்த ஒரு வாரத்துல ஏன் சார் இந்த பிரச்சனை? 800 வருஷம் இல்ல, 800 வருஷம் சொல்றது தப்பு. நீங்க 2500 வருஷமா அது கோவில் இருக்கு. இடையில் அங்க ஆக்கிரமிப்பாளர்கள் மதுரையில சுல்தான்கள் ஆட்சி சமயத்துல 200 ஆண்டுகளாகத்தான் இது இருக்கு. 1400 அப்படின்னு குறிப்பிடுறாங்க. 200 ஆண்டுகளாகத்தான் இந்த விஷயங்கள். என்ன விட திரு அருணன் அவர்கள் அதை இன்னும் டீட்டெயிலா நான் என்ன சொல்றேன், அதை நான் சொல்றேன். இது ஏன் இந்த 400 ஆண்டுகள் 1400 ஆண்டுகள் இதெல்லாம் சொல்றாங்கன்னா, நீங்க தமிழ்நாடுனுடைய சுற்றுலாத்துறையில அதனுடைய வலைதளத்தில் போய் இவங்க சொல்ற அந்த சிக்கந்தனுடைய சமாதி எங்க இருக்கு, தர்கா எங்க இருக்குன்னு சொன்னா கோரிமேட்ல இருக்குன்னு தமிழ்நாடு அரசுல சொல்லுது. ஆகையினாலேயே அதுவே உண்மையில அது சிக்கந்தரோடதா இல்ல அதுவே ஒரு டிஸ்பியூட். நாம அந்த டிஸ்பியூட் நீங்க அதுதான் பாருங்க, இங்க பிரச்சனை அசைவம் உண்ணுகிறார்கள் அப்படின்னு தொடங்கின பிரச்சனை. இப்போ சிக்கந்தர் இங்க எப்படி வந்தாரு, இங்கதான் இருக்காரா இல்ல கோரிமேடா அப்படின்னு பிரச்சனை எங்க போய் நிக்குது பாருங்க. நோக்கம் என்ன? இது ஆரம்பிச்சதுதான் பிரச்சனை. நீங்க இந்த பிரச்சனையை ஆரம்பிக்கிறாங்க சில பேர். நான் தோல்ல ஆட்டை கொண்டு போய் வெட்டுவேன்னு சொல்லும்போது நீங்க தடுத்திருக்க வேண்டிய காவல்துறை முன்னாடி வெட்டி இருக்காங்கல்ல சார், வரலாறுகள் இருக்கு. நீங்க பாருங்க, தந்தூரி விழா நடக்கிறதெல்லாம் கீழே நடக்கும். அங்க போய் நீங்க தர்காவுக்கு போயிட்டு வருவாங்க.
ஆனா கீழே மண்டபம் எடுத்து அந்த இடத்துல தான் எல்லாமே நடக்கும். அங்க போய் எதையும் பண்ணவே மாட்டாங்க. அங்க போய் வழிபாடு தொழுகை மட்டும் தான் பண்ணுவாங்க, கீழே மற்ற எல்லாமே நடக்கும். இதுதான் காலகாலமா நடக்கிற விஷயம். ஆனா இந்த முறை இப்பதான் வந்து நான் வேலை போய் வெட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போறது. அதுக்கு அடுத்தது உங்களுடைய கூட்டணி கட்சி திமுகவுடைய கூட்டணி கட்சி எம்பி அது போய் வந்து வக்போர்டுக்கு சொந்தமான இடம்னு சொல்றது. அங்க போய் உட்கார்ந்து நான் அசைவம் சாப்பிடுவேன்னு சொல்லி அங்க சாப்பிட்டு அதை படம் எடுத்து போடுறது. நான் என்ன கேட்கிறேன், இந்த மாதிரி இதையெல்லாம் விட்டுட்டு தும்ப விட்டுட்டு வாழ பிடிக்கிற கதை அது. நீங்க ஆரம்பத்திலே இந்த பிரச்சனையை சரி பண்ணி இருக்கணும். அரசாங்கம் சரியான ஒரு நடவடிக்கை எடுத்திருந்தா இவ்வளவு தூரம் இந்த பிரச்சனை வந்திருக்காது. ஆக மொத்தம் இந்த பிரச்சனைக்கு மூல காரணம் யாருன்னு சொன்னா நடவடிக்கை எடுக்காம வேடிக்கை பார்த்த திமுக அரசாங்கம், ஹிந்து விரோத அரசாங்கம் நாங்க சொல்றோம். உங்க மேலதான் குற்றச்சாட்டை முன் வைக்கிறாரு. நவாஸ்கனி போனாரு, அங்க பிரியாணி சாப்பிட்டாரு, அசைவம் சாப்பிடக்கூடாதுன்னு அந்த சர்ச்சை ஓடிட்டு இருந்தப்போ வேணும்னே சாப்பிட்டாரு. அப்புறம் அவர் பிரச்சனையை திசை திருப்புறாரு, வேற இடத்துக்கு கொண்டு போறாரு அப்படின்றத அவங்க வைக்கிற அடிப்படை. நவாஸ்கனி அது மூடர்கள் சொல்லலாம். நவாஸ்கனி திருப்பி திருப்பி சொல்றாரு, நான் சத்தியமா நான் அதை சாப்பிடல, அப்படி சாப்பிட்டதா நிரூபிச்சா நான் எம்பி பதவியை ராஜினாமா பண்றேன்னு சொல்லி சொல்லிட்டாரு. ஒன்னாச்சா. ரெண்டாவது சாப்பிடலன்னு போட்டிருக்காரு, சாப்பிட்டது இருக்கு, அசைவம் சாப்பிடலன்னு போட்டிருக்காரு. தப்பா தகவல், அசைவம் சாப்பிட்டதா அவர் சொல்லவே இல்லை. அசைவம் சாப்பிட்டதா நிரூபிச்சா நான் ராஜினாமா பண்றேன்னு சொல்லியிருக்காரு. ஒன்னாச்சா. ரெண்டாவது, நீ இப்ப நடக்கிற போருங்கிறது ஏதோ இந்து முன்னணிக்கும் ஏதோ முஸ்லீமுக்கும் அல்ல, அசைவம் சாப்பிட்றவங்களுக்கும் சைவம் சாப்பிட்றவங்களுக்கும் நடக்கிற போட்டி இது. இது கொஞ்சம் கொஞ்சமாக ஆட்டு கடிச்சு மாட்டு கடிச்சு மனுஷனை திங்கிற மாதிரி கடைசியாக எங்கே கொண்டு வர போகிறாங்கன்னா, இனிமேல் ஆடு கோழியை யாருமே உலகத்தில் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்ல போகிறாங்க. ஜெயலலிதா காலத்தில் இப்படி ஒரு சட்டம் வந்துச்சு. ஜெயலலிதா காலத்தில் கோயிலுக்கு இந்துக்களும் அசைவம் சாப்பிட்றாங்கல்ல சார், இந்துக்களும் அசைவம் சாப்பிட்றாங்கல்ல. இதுதான் இல்லை, நீங்கள் பேசுவோம், நான் சொல்லல. இல்லை அவருக்கு சொல்கிறேன். இல்லை இல்லை, நான் அப்படி தான் சொல்கிறேன். நான் உங்களுடைய முதல் கண்டிப்பு வச்சுக்கு நான் அனுமதி கொடுத்தேன். நிறைய தவறான தகவல் என்னுடைய பார்வையில் இருந்துச்சு. நீங்கள் வந்து ஜெயலலிதா காலத்தில் வந்து ஒரு சட்டம் போட்டாங்க. அந்த சட்டத்தை இதே இந்துக்கள் தான் போராடி எல்லாரும் போராட்டம் பண்ணி அதிகமாக இருக்கிற இந்துக்கள் போராட்டம் பண்ணி தான் அந்த சட்டத்தை வாபஸ் வைத்தாங்க. ஆக இந்துக்களில் வந்து முருகன் கோயிலில் வந்து ஆடு வெட்டுறதோ இல்லை கோழி வெட்டுறதோ பழக்கம்தான். நாங்கள் எத்தனையோ எங்கள் ஊரில் காளியம்மன் கோயிலில் கொண்டாடிட்டு இருக்கிறோம், மாரியம்மன் கோயிலில் கொண்டாடிட்டு இருக்கிறோம். ஆக இந்துக்களில் வந்து கொண்டாடல சார். நீங்கள் பிரசாதம் என்பது இஸ்லாமியர்கள் வந்து பிரியாணி போட்டால் நம்ம வந்து இட்லி வைப்போம், நம்ம வந்து சூடம் கொடுத்தோம், அவங்க ஊதுபத்தி கொடுத்தோம், ஒருத்தர் மெழுகுபத்தி கொடுப்பான், அது அவனுடைய வழிபாடு. இது வரைக்கும் ஏதோ உலகத்திலேருந்து கொரியர் சர்வீஸில் வந்து கோழி ஆடு கொண்டாந்து போட்ட மாதிரியும் இப்போ தான் அதே இடத்துல எங்கே கொண்டானோ அங்கே தான். அதை தான் நீங்கள் கேட்குறீங்க, அதுதான் நீங்கள் தூண்டி வரீங்க அரசியலுக்காக. நான் சொல்கிறேன், அவ்வளோ பெரிய கூட்டத்தில் இப்போ அவர் குற்றச்சாட்டு வச்ச மாதிரி நான் சொல்கிறேன், பந்தலிலே பாவக்கா போகும்போது பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிற மாதிரி நீங்கள் வந்தது எதுக்காக வந்தீங்க? கோரிக்கை வைக்கிறதுக்கு வந்தீங்க. ஆனால் இத்திராஜான என்ன பேசுகிற அந்த இடத்துல அவர் சொல்றாரு வேற இடத்துக்கு மாத்தணும். அது சொன்னா பரவாயில்ல. அவர் என்ன சொல்றாருன்னா, இங்குள்ள இந்து விரோத தலிபான் ஆட்சிக்கு 2026 முடிவு கட்டுவோம், இப்போதோடு இந்த திமுக ஆட்சிக்கு முடிவு கட்டுங்கிறார். அந்த போராட்டத்தில் திமுக ஆட்சி மாத்திரக்கு என்ன சார் வேண்டி கிடக்கு? கேட்போம். நீ வைக்கிறது கோரிக்கை. அந்த கோரிக்கையை நான் சொல்றேன், திருப்பி திருப்பி சொல்றேன். அவர் சொன்னாரு கிடையாது கிடையாது, 1923, 1931, 1978, 1996, 1998, 2012, 2023 எல்லா நீதிமன்றத்திலையும் அந்தந்த பாட்டுக்கு அது கொடுத்துருக்காங்க. சமணர்கள் வாழ்ந்தது 2036 வருஷத்துக்கு முன்னாடி சமணர்கள் வாழ்ந்ததை நிரூபிச்சிருக்காங்க. அங்கே சமணர்கள் வாழ்ந்துருக்கிறாங்க. காசி விஸ்வநாதர் கோயிலும் இருக்குது, முருகன் கோயில் இருக்குது, அவர் முஸ்லீமுடைய வழித்தளமும் இருக்குது, சிக்கந்தர் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்லலை. இது பாதை தனித்தனியாக இருக்குது. நீங்கள் பழனி கோயிலில் இப்போ தான் அவர்கிட்ட காமிச்சேன், பழனி கோயிலில் வந்து ஒரு படிக்கட்டு வழியாக முஸ்லீம்களும் இந்துக்களும் ஒன்றா மேலே போகிறாங்க. இங்கே வந்து தனித்தனி பாதை, சிக்கந்தருக்கு தனி பாதை, இங்கே இவருக்கு காசி விஸ்வநாதருக்கு தனி பாதை. எங்கே வராங்கன்னா அடிப்படையில் அந்த மலை வந்து யாருக்கு சொந்தமாக இருக்குது, அங்கே நீங்கள் வந்ததே ஆக்கிரமிப்பு, அப்போ அதையும் சேர்த்து தானே பேசணும் அப்படின்னு அங்கே இல்லை சார். நீங்கள் அப்படி ஒரு மலைங்கிறது இந்து மதத்துக்கோ இல்லை முருகனுக்கோன்னு கிடையாது. அது வந்து நீதிமன்ற தீர்ப்புகளை சொல்றாரு. நீதிமன்ற தீர்ப்புல தான் ஆளால் பாட்டுதான் கொடுத்துருக்காங்க. இவர் என்ன கொடுத்துருக்காரு, ராமரையர் என்ன கொடுத்துருக்காரு, இந்த பகுதி அவங்களுக்கு இஸ்லாமியர்களுக்கு உள்ளது, இந்த பகுதி முருகன் வழிபாட்டுக்கு உள்ளது, அப்படிதான் கொடுத்துருக்காங்க. இல்லையா முழுசு இவங்க உடனே காலி பண்ணணும்னு இன்னைக்கு கூட தீர்ப்பு கொடுக்கலையே. உடனே சிக்கந்தருடைய இதை எடுத்துருங்க. எங்க சார் வந்திருக்கு, நீங்க சொல்லுங்க. வழிபாடு தளத்தை வந்து எடுத்து இஸ்லாமியர்கள் வெளியேறும் சொல்லி வந்திருக்காரு தீர்ப்பு வரைக்கும் சொல்லல. திரு செல்வி அவர்கள்ட்ட இது நடக்கக்கூடியது வந்து மலையில அசைவம் கொண்டு போய் சாப்பிடக்கூடாதுன்னு தொடங்கப்பட்ட ஒரு போராட்டம், ஒரு சச்சரவு. அதை எதிர்த்து தான் இந்து முன்னணி வர்றாங்க. திடீர்னு கோயிலுக்குள்ள எங்க இருந்து சார் பாஜக கொடி வருது? ஹெச் ராஜா அவர்கள் வந்து இந்த அரசை மாற்றுவோம்லாம் பேசுறாரு. அப்ப இது வந்து அரசியலுக்காக செய்யப்பட்ட போராட்டம்ன்ற கேள்வி வரலையா?
இங்க நடக்கக்கூடிய போராட்டம் அசைவம் கோவிலுக்கு மேல இருக்கக்கூடிய மலையில சிக்கந்தர் தர்கால சாப்பிடக்கூடாதுன்னு தொடங்கின போராட்டம். ஆனா கோவிலுக்குள்ள வந்து பாஜக கொடி வருது. அதே போல ஹெச் ராஜா சொல்றாரு இந்த அரசை மாற்றுவோம், திமுக அரசை மாற்றுவோம் அப்படின்றாரு. அப்ப இது அரசியலுக்காக இந்த போராட்டம் நடத்தப்படுதோ? அருமையான கேள்வி. என் காசி முத்துமாணிக்க அண்ணன் கிட்ட வந்து வணக்கம் எல்லாருக்கும். அங்க நவாஸ்கனி வந்தார். அவர் எந்த கட்சியை சார்ந்தவர்? அவர் அரசியல்வாதி இல்லையா? அவர் வழிபாட்டுக்கு போனாருங்க. அங்கே அரசியல் ஆட்சியை மாத்த இந்திய லெவல்ல பிஜேபி ஆட்சி இல்ல நான் என்ன சொல்றேன், முத்துமாணிக்க அண்ணனே பேச விட்டுருங்க, நாங்க வேடிக்கை பார்த்துட்டு போறோம். இல்ல இல்ல நீங்க பேசுங்க, நாங்க பேசிட்டு அவரே பேசட்டும். வெளியிருந்து பேசுறாரு, நம்ம இடம் கொடுங்க. எனக்கு கேட்டதுனால கேட்டேன். திருச்செல்வி சொல்லுங்க சொல்லி. இல்ல நான் என்ன சொல்றேன், அரசியல் வந்து அவங்க வர்றாங்க சார், அரசியல் வந்து கேட்குறாங்க. ஒரு பாரதிய ஜனதா கட்சி வந்து கேட்குது. கேட்கறச்சு எங்க கட்சிக்கு தொண்டர்கள் கொடி எடுத்துன்னு வர்றவங்க வேற என்ன எடுத்துன்னு வருவாங்க சார்? கோவிலுக்குள்ள எப்படி சார் கொடி வந்துச்சு? கோவிலுக்குள்ள எப்படி சார் கொடி வந்துச்சு? கோயிலுக்குள்ள எங்க வந்தது? கோயிலுக்கு வந்தது ரோட்ல தான வந்து. இல்ல நேத்து அன்னதானம் பண்றது பக்கத்துல திடீர்னு பாஜக கொடி எடுத்து காமிச்சிட்டாங்க. நம்ம விஷுவல்ல கூட காமிச்சோம். அது பாரதிய அதாவது நீங்க விஷுவல் காட்டினீங்கன்னா யாராவது ஒருத்தர் காட்டினாங்கன்னா அவர் மேல நடவடிக்கை எடுங்க. நாங்க போராட்டம் எங்க பண்ணோம்? போராட்டம் வந்து எங்க பண்ணாங்க? இன்னும் இதனுடைய அதாவது திருப்பரங்குன்றத்தினுடைய வரலாறுல என்ன இருக்கு? அதாவது எந்த தீர்ப்பும் எப்படி இல்லை. அதாவது 1931 வந்து கொடுத்துருக்கிற ஜட்ஜ்மெண்ட்லேயே அதில் வந்து இருந்த 2 ஜட்ஜில் வந்து ஒரு முஸ்லீம் ஜட்ஜே இருக்கிறாரு. அவர் வந்து தீன்ஷா முல்லான்னு இருக்காரு. அவரும் சேர்ந்து தான் கொடுத்துருக்கிறாரு. இந்த தீர்ப்பு வந்து கிளியராக ஏற்கனவே கொடுத்துருக்கிறது தான். இப்போ அந்த தீர்ப்புக்கு அப்புறம் இவ்வளோ வருஷம் கரெக்டாக தானே நடந்துட்டு இருந்தது. யாராவது ஏதாவது சொன்னாங்களா? இப்போ ப்ராப்ளம் என்னன்னா, நீங்கள் விளம்பரப்படுத்தி நீங்கள் கொண்டு போனீங்க. இப்போ ஆடில் தோளில் கொண்டு போனதை பற்றி யாராவது இது வரைக்கும் நம்ம வந்து எங்கேயாவது பார்த்துருக்குறோமா? நீங்கள் பத்திரிகையாளராக இருக்கீங்க. இப்போ வந்து நாங்கள் வந்து என்ன சொல்கிறோம், சிக்கந்தர் மலையில் போயிட்டு வழிபாடு பண்ணக்கூடாதுன்னு யாராவது சொன்னாங்களா? ஆக்சுவலாக வந்து அது வந்து ஆக்சுவலாக திருமுருகாற்று படையிலே பாடப்பட்ட ஒரு ஸ்தலம் அது. அப்போ திருமுருகாற்று படை வந்து எப்பொழுது இருந்ததுன்றது உங்களுக்கு தெரியும். இப்போ நாங்கள் என்ன சொல்கிறோம், இதில் வந்து நார்மலாக வந்து மத நல்லிணக்கத்தோடு எல்லாரும் வழிபட்டது தான். சிக்கந்தர் மலையை பற்றி நாங்கள் வந்து சிக்கந்தர் மலை இருக்கக்கூடாதுன்னு ஏதாவது நாங்கள் சொல்கிறோமா? இப்போ மேட்ரு என்னென்னா, இவங்க வந்து ஒரு போராட்டம்னு கொண்டு போகிறாங்க. அது முருகர் பக்தர்களுக்கு வந்து அது வந்து பிரச்சனையாகுது. ஏற்கனவே அதில் வந்து இளங்கோ சார் சொன்னது தான், ஒரு காலத்தில் வந்து எதுவாக இருந்தாலும் இந்த கந்தூரி விழாவாக இருந்தாலும் கீழே வந்து மண்டபம் எடுத்து நடைபெறுவது தான் அதனுடைய வழக்கம். கோயிலுக்கு போயிட்டு வழிபாடு பண்ணுறது, கோயிலில் மலையில் ஏறிட்டு வழிபாடு பண்ணுறதெல்லாம் கூடாதுன்னு யாரும் சொல்கிறதில்ல. எங்களுதிலே வந்து இந்த பலி கொடுக்கறதெல்லாம் வந்து இந்து தர்மத்திலே இருக்குதுன்றது எங்களுக்கு தெரியாதா? இந்து தர்மத்துல எல்லா கோயில்களும் இருக்குதுன்றது எல்லாருக்கும் தெரியும். இருக்கு சார். ஆனா இல்ல இப்போ வந்து இந்த பிரச்சனையை கிளப்பி இருப்பதுல அரசியல் பின்னணி இருக்கதா பாக்குறாங்க சார். இடையில எல்லாம் இதே போல நிகழ்வு நடந்திருக்கு. பிரியாணி கொண்டு போயிருக்காங்க, மேலேயே போய் பலி கொடுத்துட்டதா சொல்றாங்க. இல்ல அதாவதுங்க, நீங்க இருந்ததுன்னு சொல்ல முடியாது. இப்போ வந்து இதை வந்து ஓப்பனா இவங்க கொண்டு போறதுதான் அது வந்து அதனுடைய பேச்சு பொருளாகுது. இது வந்து யார் வந்து இதை மத நல்லிணக்கத்தில் வந்து யார் வந்து பிரச்சனை ஆரம்பிக்கிறது? பிரச்சனை ஆரம்பிச்சது யாரு? மத நல்லிணக்கத்தில் பிரச்சனை ஆரம்பிச்சது யாரு? இந்துக்கள் வந்து ஃபர்ஸ்ட் நாங்க வந்து பிரச்சனை பண்ணோமா? இல்ல நேத்து போராட்டம் அறிவிச்சது யாரு சார்? யார் பிரச்சனை ஆரம்பிச்சது? ஏன் பிரச்சனை ஆரம்பிச்சா போராட்டம் அறிவிக்க கூடாதா ஐயா? பிரச்சனை ஆரம்பிச்சா போராட்டம் அறிவிக்க கூடாதா? நான் என்ன கேட்குறேன், ஒரு ப்ராப்ளம், நீ ஏன்பா இந்துக்கள் வர? எங்களுக்கு என்னன்னா அரசாங்கத்துக்கு நாங்கள் நன்றி சொல்லணும். எதுக்கு சொல்லணும்னா, எங்கள் போராட்டத்துக்கு 144 தடை போட்டு எல்லாமே பண்ணீங்க. கோர்ட்டு கொடுத்த ஒரு ஜட்ஜ்மெண்ட்டில் 1 மணி நேரத்தில் இவ்வளோ பெரிய பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் ஒன்று கூடுவதற்கு வழிவகை செய்த, அதாவது இந்துக்களுக்கு, அதாவது ஒத்துமையே இல்லாமல் இருப்பார்கள் என்று நினைத்த இந்துக்களுக்கு இவ்வளோ பெரிய ஒத்துமையை ஏற்படுத்தி கொடுத்த காவல்துறைக்கும் அரசாங்கத்துக்கு தான் நன்றி சொல்லணும். இது வந்து ஒரு பெரிய விழிப்புணர்வு தான். தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு என்னன்னா, தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் 1 மணி நேரத்தில், ஏன்னா 144 தடை போட்டு எல்லா இடத்துலையும் யாருமே வந்து
கட்சியிலிருந்து சென்னையிலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் யாரும் புறப்படாம எல்லா தடைகளும் இருந்து அந்த இடத்துல இவ்வளவு பக்தர்கள் கூடுகிறார்கள் என்பதே ஒரு பெரிய விஷயம் தானே. அதுக்கு வந்து என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து கவர்மெண்ட்டுக்கு ஒரு நன்றி தான் சொல்லுவேன். ஏன்னா இவ்வளவு பெரிய விஷயத்தை இவ்வளவு பெரிய ஒரு போராட்டத்தை வெற்றிகரமா நடத்தி வச்சதுக்கு 1 மணி நேரத்தில் இவ்வளவு பெரிய உணர்வு வருதுன்னா பாதிக்கப்பட்டனால தான் சார் வந்திருக்காங்க. பாதிக்கப்படலைன்னா எப்படி வருவாங்க? ஓகே ஓகே சிறிய குறுக்கீடு மட்டும். சிறிய குறுக்கீடு. வந்தவங்க அந்த மலையிலேருந்து உள்ளவங்க இல்லை, அவங்க எல்லாருமே மகிழ்ச்சியாக அடிவாரத்துலலாம் இருக்காங்க. வெளியூர்லேருந்து திட்டமிட்டு பாஜகவுடைய பணத்தில் அவ்வளோ பேர் கூடியிருக்காங்க. மதியம் தான் நீதிமன்றத்தில் அரசு வழக்கறிஞர் சொல்றாரு. அவ்வளோ பேர் எப்படி கூடியிருக்க முடியும் கேள்வி வைக்கிறாங்க. கோயம்பேடுல வந்து அந்த போட்டோலாம் ஷேர் ஆயிட்டு ஒரே நிமிஷம் சொல்றேன். கோயம்பேடுல வந்து தலைவர் வந்து அதிமுக ஆட்சி போது எங்களுக்கு வந்து மேடை போடுறதுக்கு அனுமதி கொடுக்கல, கூட்டம் நடத்துறதுக்கு அனுமதி கொடுக்கல. 7:30 மணிக்கு தான் கோர்ட்ல இருந்து வந்துச்சு. 8 மணிக்கு கூட்டம் போட்டோம். கோயம்பேடு இந்த 10,000 முதல் பார்வை. ஓகே திரு அருணன் அவர்கள்ட்ட 144 தடை உத்தரவு போட்டு கைது செய்து அப்புறம் அசைவம் கொண்டு செல்றாங்களா இல்லையா அப்படின்றதெல்லாம் செக் பண்ணி அப்படின்னு இந்த பிரச்சனைக்கு ஒரு பெரிய விளம்பரத்தை அரசே கொடுத்துருச்சோ அப்படின்ற ஒரு கேள்வி ஏற்படலையா? ஏன்னா நேற்று ஃபுல்லா பரபரப்பு செய்தியா மாறுறதுக்கு அரசுடைய நடவடிக்கை ஒரு காரணமா பார்க்கப்படலையா? அரசு மட்டும் 144 தடை உத்தரவு போட்டு இவங்களை வந்து திருப்பரங்குன்றத்துக்குள்ள வந்து அனுமதிச்சிருந்தா, அது உத்தரவு போடாமல் இருந்து இவங்க உள்ளே போயிருந்தா என்ன ஆகிருக்கும் என்று எச் ராஜா பேசியிருக்கார். இவங்க சொல்கிறாங்கல்ல அந்த 1 மணி நேர கூட்டத்தில் அவர் என்ன தெரியுமா பேசியிருக்காரு? ஏன் தெரியுமா ஸ்டாலின் அரசு நம்மளை விடலை, இதனால தான் அயோத்தி ஆக போகுது தமிழ்நாடு அப்படிங்கிறார். ஒரே கைதட்டு. அப்போ அதனால தான் அரசாங்கம் போய் கோர்ட்டில் சொல்லுது, எதிரொலிக்குது. கொஞ்சம் சரி பண்ணுங்க. இந்த மாதிரி இந்த பிரச்சனை ஒரு அயோத்தி பிரச்சனை போல் ஆக்குவதற்கான ஒரு பெரிய திட்டமிடல் என்பது பாஜக தரப்பில் இருக்கு. ஏன்னா எச் ராஜா பாஜக தலைவர். ஆக ஒரு அரசியல் கட்சி இந்த வேலையை செய்கிறது, அங்கே அயோத்தியில் பாஜக பண்ணது போல. ஆகவே தான் நாங்கள் வந்து குன்றத்தில் அனுமதிக்கலை. அப்புறம் கோர்ட்டு வந்து பழங்கானத்தை அங்கேருந்து சில கிலோமீட்டர் தள்ளி அனுமதிக்குது. ஆகவே 144 போட்டதுனால தான் எங்களுக்கு விளம்பரம் அவங்க வேணா பேசிக்கிட்டோம். போடாமல் இருந்திருந்தால் திருப்பரங்குன்றத்தை கலவர பூமி ஆக்கியிருப்பாங்க. அதுதான் என்னுடைய மதிப்பீடு. இது ஒரு புறம் இருக்க, இப்போ உங்களுடைய கோரிக்கை என்ன? ஒவ்வொருத்தரும் மாற்றி மாற்றி பேசுகிறாங்க. இப்போ முதல்ல பேசின நண்பர், இந்து முன்னணி நண்பர் வந்து அவர் என்ன சொன்னார்னா, ஐயா தர்காவுக்கு மேலே போய் வழிபடுவதற்கு நாங்கள் ஒன்றும் தடை சொல்லலை அப்படின்னு ஒரு முக்கியமான வாக்கியத்தை சொன்னார். அங்கே இருக்கக்கூடிய தர்கா சுமார் 600 ஆண்டு காலமாக இருக்குது. தர்கா என்பது சமாதி, அதை வச்சு வழிபடுறது. பக்கத்தில் பள்ளி வாசலும் இருக்குது. அது அங்கே எந்த விதமான சமாதியும் இருக்காது. அது நேரடியாக அவங்க இறைவனை தொழுகிற இடம். 2 இருக்குது. இந்த தர்காவுக்கு இவர் சொல்கிறார்ல, இப்போ தாங்க தோளில் ஆட்டை தூக்கி போட்டு கிளம்பிட்டாங்க, இதுக்கு முன்னாடியெல்லாம் கிடையாதுன்னு. ரொம்ப ரொம்ப தவறான தகவல். முஸ்லீம் மக்களுக்கு என்ன நம்பிக்கைன்னா, இந்த பல 100 ஆண்டு காலத்தில் இந்த சிக்கந்தர் அந்த தர்காவை மனதில் ஏந்தி நேர்த்திக்கடன் எடுத்துக்குவாங்க. இந்த காரியம் நடந்தா உன் தர்காவுக்கு வந்து நான் வந்து ஆடு பலி கொடுத்து நான் வந்து சமைச்சு சாப்பிட்டு வருவேன் அப்படின்னு. அப்படி நேர்த்திக்கடன் இது பண்ணுறவங்க அங்கே மேலே ஆடோடு தான் போயிருக்காங்க. இன்னும் என்னன்னா, அந்த ஆட்டை வந்து மலை மேலே ஏற்றிட்டு போகணும் பாருங்க, தூக்கிட்டு போகணும்ல. அதற்கு திருப்பரங்குன்றத்தில் இருக்கக்கூடிய இந்து உழைப்பாளர்கள் செய்வாங்க. அதுக்கு உரிய ஊதியத்தை வாங்கிக்கிடுவாங்க. நான் சொல்றது என்ன நம்ப வேணாம். அதே திருப்பரங்குன்றத்தில் இருக்கக்கூடிய பல மக்கள் அந்த விஷயத்தை பேசி அவ்வளவு வீடியோக்கள் வந்திருக்கு. ஆனால் இங்க வந்து நண்பர் வந்து என்ன அடிச்சு வர்றாரு, இது வரைக்கும் வந்து ஆடு மேல போடுறதே இல்லையா? நான் ஆதாரத்தோட சொல்றேன். தேவையான நீங்க அடிச்சு விடாத எப்படி சொல்றீங்க? நீங்க அடிச்சு விடுறது நான் சொல்லிட்டேன். என்ன பேச்சு அடிச்சு விடுறது? அடிச்சு விடுறதுனா வேற திமுக அடிச்சு விடுற மாதிரி அடிச்சு விடுறீங்களா? இல்ல 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 அடிச்சு விடுறது இல்ல. நீ
குறைவான வார்த்தை இல்ல, அது இல்ல இல்ல சும்மா சொல்றாரு அப்படின்ற பொருள். ஓகே திரு அருண், அருண் இல்ல அங்க அனுமதி இல்ல. ஒரு நிமிஷம் அருண், நீங்க கேள்வி இல்ல, ஒரு நிமிஷம் டிவில பேட்டி எடுத்திருக்காங்க. அவன் சொல்றான் இந்துக்கள் சொல்றான் நான் கூலி நான் வாங்கிக்குவேன், வாங்கிட்டு தான் சில வருஷமா இருந்தேன். அவங்க பேட்டியில இல்ல இல்ல இங்க பிரச்சனை எங்க வருதுன்னா, முன்பு மேல போய் பலி கொடுத்திருக்கலாம். இல்ல இல்ல என்னோட கேள்விக்கு வந்திருக்க, முன்னாடி பலி கொடுத்திருக்கலாம். இப்ப சமீபத்துல அசைவம் சாப்பிடுறாங்க இல்ல கொண்டு போக கூடாதுன்னு இந்த பிரச்சனை வர்றப்போ, திரும்ப ஆடை கொண்டு போற மாதிரியான புகைப்படங்கள் வர்றப்போ, இது இவர்களை தூண்டி விட்டுருச்சோ போராடுவதற்கு அப்படின்ற கேள்வி வரலையா திரு? இல்ல 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 நானே கட்டுவேன் அப்படி கிடையாது. தொடர்ச்சியா ஹெச்ஆர்என்சி கோர்ட்டுக்கு போயிருக்கு. ஐயா ஐயா அவரே பேசுறா பேசிட்டு எனக்கு ஒண்ணு ஆட்சேபம் முடிச்சுங்க அருண். அவங்க பண்பு அவ்வளவுதான். ஐயா பண்பு பத்தினா நீங்க நான் அவர்கிட்ட பேசுறேன், நான் பேசிட்டு இருக்கேன், நீங்க என்ன பண்பு பத்தி பேசுறீங்க? வகுப்படுத்த வேண்டாங்க. இல்ல ஒரு நிமிஷம் இல்ல திரு அருணன் ஐயா, உங்க வகுப்பெல்லாம் நீங்க வகுப்படுத்த வேண்டாம். ஒரு நிமிஷம் உங்க கம்யூனிஸ்ட் பண்பு தெரியுமே. திரு அருணன், இத பாக்குற நேயர்களுக்கே புரிஞ்சுக்கிறோம். இல்ல முடிச்சிடுறேன். ஆதாரம் இல்லாத பேச்சை அடிச்சு வருது சொல்றது சாதாரண ஒரு நடைமுறை. அதை சொன்னா இதுக்கு இவ்வளவு கொந்தளிச்சு நேரத்தை காலி பண்ற வேலையை செய்யறாரு. அவர் செய்ய நான் சொல்வது ஆதாரபூர்வமாக முஸ்லிம் மக்கள், ஐயா கொஞ்சம் பேச விடுங்க, முஸ்லிம் மக்கள் இந்த மாதிரி நேர்த்தி கடன் எடுத்து செய்து கொண்டு போவது என்பது பல நூறாண்டு காலமா நடந்திருக்கு. இப்ப அதை தடுத்தது என்பது கடந்த டிசம்பர் மாசம்தான். அதை செய்தது ஒரு அரசு அதிகாரி. அந்த அதிகாரிக்கு எந்த உத்தரவும் இல்லை. இப்ப திருப்பங்குன்றத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளை சார்ந்தவர்கள், எங்க கட்சி மட்டுமல்ல, திமுக மட்டுமல்ல, அதிமுக உள்ளிட்ட அனைத்து கட்சிகளும் சேர்ந்து கலெக்டர்கிட்ட மனு கொடுத்திருக்காங்க. அந்த மனு எல்லா ஊடகங்களையும் வந்திருக்கு. அந்த மனுவில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க. அந்த பகுதி தலைவர்கள், இங்க இந்த மாதிரி ஆடு அங்க தர்காவுக்கு எடுத்து போவது வழக்கம், சமைத்து சாப்பிடுவது வழக்கம். இதை டிசம்பர் மாதம் ஒரு அரசு அதிகாரி தடுத்திருக்கிறார், அதை வச்சு போலீஸ் தடுத்திருக்கு. அப்படி ஏதேனும் அரசாணை இருக்கான்னு கலெக்டர்கிட்ட கேட்ட பொழுது அப்படி ஏதும் இல்லை. அப்ப ஏன் தடுத்தீங்க, இது என்ன நியாயம் என்று கேட்டிருக்காங்க. ஆகவே இதுதான் உள்ள விஷயம். அப்போ தன்னிச்சையாக அரசு அதிகாரி செய்ததா இந்த பிரச்சனைக்கு காரணம்னு பாக்குறீங்க? ஆமா ஆமா, அதை பயன்படுத்தி முடிச்சது. அதை பயன்படுத்தி இப்ப பாருங்க என்ன பேசுறாங்க, இது வரைக்கும் போனதே இல்லையா, இப்பத்தாயா போயிட்டாங்க அப்படின்னு இந்து முன்னணியும் பாஜகவும் கிளம்பி விவகாரம் பண்ண. ஒண்ணு. ரெண்டாவது இல்ல முடிச்சது இன்னும் ஒன்று ரெண்டு பாயிண்ட். இப்ப பாருங்க இவங்க என்ன சொல்றாங்க, இல்ல அசைவ உணவு அந்த மலை மேல செஞ்சா அது ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அப்படிங்கிறது அது ரொம்ப தவறானது. காரணம் அந்த பகுதி அந்த மக்களுக்கு சொந்தமானது, அந்த பகுதி மக்களுடைய வழிபாட்டு முறைமை அது இப்படித்தான். இப்ப இதே திருப்பங்குன்றம் மலைக்கு பின்புறத்துல கருப்பணசாமி கோயில் இருக்கு. அந்த கருப்பணசாமி கோயில்ல ஆடு பலி கொடுத்து சமைச்சு சாப்பிடுற வழக்கம் உண்டு. அதான் அந்த பகுதி மக்களும் சொல்றாங்க. இப்ப தர்காவில் ஆடு வெட்டக்கூடாதுன்னு சொன்னா எங்க கருப்பணசாமி கோவிலே ஆடு வெட்டக்கூடாது என்று பாஜகவினர் சொல்லுவார்களான்னு அந்த மக்கள் கேட்டது, பேட்டி கொடுத்தது பூரா வந்துட்டு இருக்கு. அந்த கோயிலே நான் பார்த்திருக்கேன், கருப்பணசாமி கோயிலையும். இல்ல அடுத்த ஒரே ஒரு வாக்கியம், எந்த கோர்ட்டும் முழு மலையும் முருகன் கோயிலுக்கு தான் சொந்தம்னு சொல்லல. அந்த தர்கா என்பது முஸ்லிம்களுக்கு சொந்தம், கோயில் பகுதி பூரா இந்துக்களுக்கு சொந்தம். அதற்கு முன்பு சமணர்கள் இருந்திருக்காங்க. முருகன் கோயில் வருவதற்கு முன்பே அந்த சமண குடைவரை கோயில் இருக்கு. அந்த சமண முனிவர்கள் வாழ்ந்ததற்கான அடையாளம் இருக்கு. அப்படி பார்த்தீங்கன்னா முதல்ல இந்த பரங்குன்றம் என்பது எண்பெருங்குன்றத்தில் ஒன்றாக இந்த பரங்குன்றம் யாருக்கு சொந்தம் என்றால் முதலில் சமணர்களுக்கு, முனிவர்களுக்கு. அப்படி போவோமா வரலாறு? இது திருப்பரங்குன்றம் சார்ந்த பிரச்சனை. அங்கே அசைவம் கொண்டு போகலாமா வேணாமா அப்படின்றதுல ஆரம்பித்து சிக்கந்தர் மலையா ஸ்ரீகந்தர் மலையா எப்படி வந்தான்னு ஆரம்பித்து கடைசியாக இப்போ எங்கே நிற்கிதுன்னா அயோத்தி ஞானவாபி போல இந்த பிரச்சனையை கையாளுவோம் அப்படின்னு பாஜக சில தலைவர்கள் சொல்கிற இடத்துல நிற்கிது. அப்போ இது
அமைச்சர்கள் சொல்ற மாதிரி இது ஏதோ மோதலுக்கான வழிவகுக்கக்கூடிய சதி மாதிரி தெரியலையா? நான் எதை சொல்றேன், இதுக்கெல்லாம் ஆரம்பம் யாருங்க? நீங்க தானே. திமுக இந்த ஆளுகின்ற அரசாங்கத்தினுடைய நிர்வாக திறமை இல்லாத காரணத்தினால் நடக்கிற விஷயம். நான் என்ன சொல்றேன், நான் ஒரு நிமிஷம் தெளிவுதான். இப்போ நிர்வாக திறமை இல்லைன்னு போராட்டம் சொல்றீங்களா, இதுக்கு முந்தைய நிகழ்வுகளை சொல்றீங்களா? இதுக்கு முந்தைய நிகழ்வுகள், அதுக்கப்புறம் அது வரைக்கும் வாய் திறக்காத தமிழ்நாட்டினுடைய அமைச்சர்கள். இன்னைக்கு சேகர் பாபு பேசுறாரு, ரகுபதி பேசுறாரு. இது வரைக்கும் வாய் திறந்தாங்களா? முன்னாடி இத பத்தி பேசவே இல்லை. அல்லாவையும் பாதுகாப்போம், முருகரையும் பாதுகாப்போம் இவர் பேட்டி கேக்குறாங்க. பேட்டி அப்பவும் கேட்டி கேட்டாங்க. அப்ப என்ன சொன்னீங்க? அல்லாவையும் பாதுகாப்பு. இது ரொம்ப தெளிவா, இது ஒட்டுமொத்த மலையும் நம்முடைய முருகப்பெருமானுக்கு சொந்தம்ங்கிறது ரொம்ப தெளிவா இருக்கு. நம்முடைய இலக்கியங்கள் செயல்பட எந்த தடை இல்லை, செயல்படலாம். என்னங்க அந்த குறிப்பிட்ட இடத்துல சிக்கந்தர் தர்கா இருக்கலாம், அதான் எந்த தடையும் எக்ஸ்டென்ஷனும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. நீங்க அந்த இடத்துல போய் சமணர் குகையில போய் பச்சை பெயிண்ட் அடிக்கிறாங்க. எப்ப? செப்டம்பர் மாசம். உடனடியே ஆர்கியாலஜி சர்வே ஆஃப் இந்தியாவில இருந்து புகார் கொடுக்குறாங்க. என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? ஏன் வேடிக்கை பார்த்தீங்க? இப்ப போய் ஒரு வாரத்துக்கு முன்னாடி போய் 5 நாளைக்கு முன்னாடி போய் அந்த பச்சை பெயிண்ட் அடிச்சதை அழிக்கிறாங்க. இன்னொன்று, அதே ஊர்ல இவங்க சாப்பிட்டாங்களா, ஆடு வெட்டினாங்களா, எல்லாம் நடந்ததா அப்படின்னா நடந்தது இல்லைன்னு மறுக்கல. ஏன் தடுக்கப்பட்டது, ஏன் தடுத்தாங்க, ஏன் ஊர் மக்கள் கூடாதுன்னு முடிவு பண்ணாங்கன்னா, மேல காசி விஸ்வநாதர் கோவில் இருக்கு, அதுக்கு முன்னாடி தண்ணி இருக்கு, சுனை இருக்கு. அந்த சுனையில அது தீர்த்தமாக எல்லாரும் நம்புறாங்க, குடிக்கிறாங்க. எல்லாரும் இங்க போய் வெட்டக்கூடிய எலும்புகள், அங்க சாப்பிடக்கூடிய கழிவுகள், விலங்கினுடைய கழிவுகளை எல்லாம் பறவைகள் கொண்டு போய் அந்த சுனையில போடுது. ஆகையினால தீர்த்தம் கெட்டு போகுதுன்னு சொல்லி கோவில் நிர்வாகம் HRNC முடிவு பண்ணி ஊர் மக்களோட பேச்சுவார்த்தை நடத்தி அங்க போய் வெட்டக்கூடாது. அதுக்கு பிறகுதான் கீழே மண்டபத்தில் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. இவங்க எல்லாம் ஏதோ பக்கத்துல இதெல்லாம் அங்க இருக்கக்கூடிய அங்க லோக்கல்ல மக்கள் சொல்ற விஷயங்க, காலகாலமா நடக்கிற விஷயம். இப்ப இதை மாத்துறதுக்காக எங்க இருந்தோ வந்தவங்க, அந்த ஊருக்கு சம்பந்தம் இல்லாதவங்க அந்த இடத்துல ஆட போட்டு நான் வெட்டியே தீர்வேன்னு போய் போராட வந்தவங்க எல்லாருமே திருப்பரங்குன்றத்துக்காரங்க. நீங்க நான் என்ன சொல்றேன், பழங்காலத்துல போராட எல்லாமே திருப்பரங்குன்றத்துக்காரங்க. அப்படிதானே? நான் அதுக்கு தான் வரேன். நீங்க 144 அவங்க எங்க இருந்தோ வந்தவங்க. திருப்பூர்ல இருந்து உங்க தலைவர் போனாரு. 144 போட்டு எந்த தலைவர் போனார்? காடேஸ்வர சுப்ரமணியன்ல திருப்பூர்ல இருந்து கிளம்புனாங்க. எங்க வரலையே, அங்கதானே சார் கிளம்புனாங்க. அங்க இல்லங்க நிகழ்ச்சி ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுக்கிறதே இந்து முன்னணி தான். ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுக்க எங்கிருந்தோ வர்றவங்க கோயிலை கட்டுப்படுத்துறாங்க அப்படின்றீங்க. எங்கிருந்தோ வர்றவங்க தான் நீங்க போராட்டத்தை நடத்தி இருக்காங்கன்ற கேள்வி எழுப்புறாங்க. கிடையாது. அப்படி இருந்தா ஐயா ஒரு நிமிஷம் இருங்க, நான் பேசி முடிக்கிறேன். 144 தடை உத்தரவு போட்டு ஒட்டுமொத்தமா ஃப்ரீஸ் பண்ணி கிட்டத்தட்ட 10 எஸ்பியை கொண்டு வந்து நிறுத்தி ஐஜி அங்க நிறுத்தி 4000 காவல்துறையை வச்சு மதுரையை ஃப்ரீஸ் பண்ணீங்க. நீங்க அறிவிக்கப்படாத எமர்ஜென்சி தமிழ்நாடு முழுக்க எந்த இடத்துல இது மாதிரி நடக்கல. அறிவிக்கப்படாத எமர்ஜென்சியை போட்டு நீங்க ஒரு சுல்தான் ஆட்சி அவுரங்கசீப் நினைவுபடுத்துற மாதிரி நாங்க கோவிலுக்கு போனவங்களை கூட தடுத்து நிறுத்தி, நீங்க பஸ்ல நீங்க கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்ல போய் திருப்பரங்குன்றம் போனா போக கூடாது, நிறுத்தி இறங்குன்னு சொல்லி பல பேர் இறக்கி சென்னையில எங்களுடைய பொறுப்பாளர்கள் மக்களை, சாதாரண மக்கள் எல்லாம் அது மாதிரி இறக்கி அவ்வளோ நீங்க டைட் பண்ண பிறகு வெளியிருந்து யாரும் போவே இல்லை. நீங்க எத்தனை மணிக்கு ஜட்ஜ்மெண்ட் வருது? 3 மணிக்கு வருது. நான் 5 மணிக்கு ஆர்ப்பாட்டம். எங்க இருந்து வெளியிருந்து வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா பல இடங்கள்ல நீங்க 6 மணி வரைக்கும் அரெஸ்ட் பண்ணவங்களை ரிலீஸ் பண்ணவே இல்லை. வீட்டு காவல்ல இல்லீகல் டிடென்ஷன் வச்சிருந்தீங்க. இதெல்லாம் எப்படி எமர்ஜென்சில 75ல இருந்து 77ல திமுக நேரடியாக பார்த்ததோ அதே மாதிரி இந்துக்கள் மேல ஒரு எமர்ஜென்சி நேத்து 144 போட்டு பண்ணலைன்னா நேற்று அங்க ஒரு கலவரம் ஏற்பட்டிருக்கும். அவங்க நோக்கம் அதுதான். இல்ல இதெல்லாம் இவங்களுடைய கற்பனைக்கு விட்டுடலாம். நீங்க 500 ஆண்டுகளா அயோத்தி சொல்றாங்க, அயோத்தி மாதிரி ஆயிருக்கும்லாம் இவங்க சொல்றாங்க. 500 ஆண்டுகளா போராட்டம் நடந்ததுங்க. ஒரு நாள் 2 நாள்ல இல்ல. இது என்ன, நீங்க இந்த பிரச்சனை நடந்தது, ஒரு ஆக்ஷன் நடந்தது, அதுக்கு ரியாக்ஷன் தான். இது அற போராட்டம், மிக தெளிவா சொல்லியிருக்கோம். இந்த அற போராட்டம், அதுவும் இல்லாம நீங்க வெளியே இருக்கிற யாருமே இல்ல. அந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்துக்கிட்டவங்க அத்தனை பேரும் நேற்றுக்கு ஒரு 10,000 பேர் கலந்துருக்காங்க. நீங்க போலீஸ் ரிப்போர்ட் 5,000 பேர் கலந்துருக்காங்க. இந்த 5,000 பேரும் மதுரையில இருந்து வந்தவங்க, மதுரைக்காரங்க, திருப்பரங்குன்றத்தை சார்ந்தவங்க. அவர் கேட்கறது நீங்க 144 போட்டு இந்த பிரச்சனையை பெருசாக்கிட்டீங்க. அதனால
இந்த பிரச்சனையுடைய வீரியம் தெரிஞ்சு அங்க இருக்கக்கூடியவங்கள அதிகமா கூடிட்டாங்க. 1 மணி நேரத்துல இவ்வளவு பேர் கூடியிருக்காங்க. இது எங்களுக்கு ஒரு பெரிய எழுச்சியை கொடுத்துருக்குன்ற. இல்லை எழுச்சி கொடுக்கல. அவங்களுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா முன்னாடியே திட்டமிட்டு எல்லா ஊர்ல இருந்து வண்டி எடுத்துட்டு பஸ் இத்தனை பஸ் வந்து அவங்க கைது பண்ணிட்டீங்கன்னு சொல்றாங்க சார். நிரூபிக்கிறோம். அதெல்லாம் அது அடுத்த பிரச்சனை. என்னன்னு கேட்டீங்கன்னா நாட்டில் இருந்து பட்ஜெட் ஒதுக்கிருங்க பணம், தமிழ்நாட்டுக்கு ஒன்றும் ஒதுக்கலை. அவங்களுக்கு எப்பெல்லாம் வந்து தேர்தலில் தோல்வியா, சமூக பிரச்சனை கலாட்டா நடக்குதா, அங்கே எங்கேயாவது பாதிப்பு இருக்கா, மத்திய அரசால் பாதிப்பு வருதா, உடனே ஒரு மதக்கலவரத்தை தூண்டி விட்டுருவாங்க. நீங்கள் அமைதியாக இருக்கு. நான் சொல்லி முடிச்சிடறேன். நான் சொல்கிறேன், ஒரு நிமிஷம் கொடுங்க. பிரான்மலை, சங்ககிரி, மலைக்கோட்டை, தர்கா எல்லாத்துலேயுமே இந்துக்களும் முஸ்லீம்களும் ஒன்றா தான் கும்பிட்டு இருக்கிறாங்க. இவங்க எங்கேயெல்லாம் கலாட்டா பண்ணுறாங்கன்னா அயோத்தியா இருக்கட்டும், அஜ்மீரில் வந்து வெடிகுண்டு போட்டதே ஒரு இந்து முன்னணி தாங்கிறது உங்களுக்கு தெரியும். மதுரையில் இந்து முன்னணி இல்ல, நாங்க இங்கதான் இருக்கோம் அப்படின்றாரு. தமிழாக்கத்துக்கு வந்து அப்படிதான் இங்க நடக்குது. வச்சுக்க விடுங்க. இப்ப நான் சொல்லுங்க, அயோத்தி, அஜ்மீர்கான், மதுரா, ஞானவயல், சம்பல், இங்க இருக்கிற இந்துக்களோட ஒரு கலட்டா நடக்கிறதெல்லாம் இவங்க வந்து தேர்தலை முடிவு பண்ணி தான் பண்றாங்களே தவிர வேற எந்த நோக்கமும் கிடையாது. பொதுவாக இருந்துச்சு பார்த்தீங்கன்னா 1930 தீர்ப்புக்கு அப்புறம் என்ன நடைமுறை இருக்குதோ அந்த நடைமுறை கொண்டு வரது அரசாங்கம் வைக்க தவிர முஸ்லீம்களை வந்து தாங்கணும், இந்துக்களை ஒழிக்கணும்னு திமுக யாரும் இல்லை. இன்னும் சொல்ல போனால் ஒருவேளை பூச்சா கூட இல்லாதவங்களுக்கு 2000 2500 கோடிக்கு 50 கோடி ரூபா கொடுக்கறது திமுக அரசு. 6000 கோடி இந்த சாமி கும்புறோம்னு சொல்லி வச்சிருந்த சொத்தெல்லாம் 6000 கோடி சொத்தை பறிச்சது திமுக அரசு. 179 கோயிலில் வந்து 3 வேளை போடுறது இப்போ திமுக அரசு. அதே மாதிரி எவ்வளவோ உதவிகளை இந்து தர்மத்து கோயிலுக்கு பண்ணிட்டு இருக்கு. ஆக இதுல வந்து எந்த கலட்டாவும் நடந்து இதுல வந்து அரசியல் காணக்கூடாது. அரசியலுக்காக இவங்க பண்றாங்களே தவிர இவங்க அந்த குற்றச்சாட்டு உங்க மேலேயே வைக்கிறாங்க சார். நான் சொல்ல சிறுபான்மையினர் ஓட்டுக்காக தான் திமுக இந்த மாதிரி பண்ணுதுன்னு குற்றச்சாட்டு. சிறுபான்மை ஓட்டு எவ்வளவு இருக்கு, இந்துக்கள் ஓட்டு எவ்வளவு? 4 8 படிக்க தெரிஞ்சவங்களுக்கு வந்து இந்த இது கொஞ்சம் இருக்கு. 13% 15% ஓட்டு இருக்குல்ல சார். அது திமுக அமைச்சர் சொல்றாரு. 15% நாங்க 85% ஓட்ட விட்டுருவோமா? நாங்க மத்திய அமைச்சர் அதான் தப்பா சொல்றாங்க. அவங்களுக்கு என்னன்னா சார் பிரச்சனையை புதுசா கிளப்புறாங்க. கிளப்பி தேர்தல் நோக்கம் மட்டுமே பண்றாங்க. நல்லா இருக்கிற தமிழ்நாட்டை கரெக்டா பண்ணணும், வன்முறையை தூண்டி விடணும். இதான் அவங்களுடைய நோக்கம். இது சிறுபான்மை ஆட்சின்னு சொன்னது யாரு? சிறுபான்மையினருடைய ஆட்சி. சிறுபான்மை நீங்க கேட்டீங்க. சிறுபான்மை ஆட்சி நாங்க என்ன சொல்றோம்னா எங்களை சிறுபான்மைங்கிற எங்களை தாழ்த்தப்பட்டவன், எங்களை வந்து பட்டியலிடம் எங்களை சின்னம்னு சொல்றீங்களா? அந்த சிறுபான்மை ஒருத்தர் பட்டியலிடத்தை சார்ந்தவர் முதலமைச்சர் ஆகிட்டு போங்க. அப்படி முதல்ல நீங்க பிரைம் மினிஸ்டர் ஆகிட்டு போங்களேன் சார். பட்டியலத்தை சேர்ந்தவர் தாங்க உங்க பங்காரு லட்சம் வந்துட்டு 50,000 ரூபாய் கொடுத்தாங்க, உடனே நிக்கிறீங்க. இங்க இருக்கிற டாக்டர் கிருபானி இருந்து உடனே தூக்கி வீசுனீங்க. விவாத வேறு திசைக்கு போகுது. இல்ல விவாதம் சம்பந்தப்பட்டது இல்ல. நான் மற்ற விருந்தாளிட்ட போறேன். திரு செல்வி இங்க இந்த பிரச்சனை அங்க அசைவ சாப்பிடுறது தொடர்பா அப்படின்றத தாண்டி அங்க இருக்கக்கூடிய
அந்த தர்காவே இடமாற்றணும் அப்படின்னு திரு ஹெச் ராஜா போன்றவர்கள்லாம் வலியுறுத்துறாங்க. பிரச்சனையை திசை திருப்புறாங்களோ அப்படின்னு கேள்வி இல்லையா? நீங்கள் அவர் பேசுனதுக்கு நீங்கள் அவர்கிட்ட தான் கேட்கணும். எனக்கு என்னன்னா ஒரு விஷயந்தான், அதாவது பிரச்சனை எப்படின்னா இவ்வளோ வருஷம் காலங்காலமாக நீங்கள் பேசுறது கேட்க மாட்டேங்குது. தொடர்ந்து பேசுங்க. இவ்வளோ வருஷம் காலங்காலமாக, அதாவது 12/5/1931 அப்புறம் பிரைவி கவுன்சிலில் வந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கு அப்புறமா கூட ரெண்டு தரப்பினரும் எல்லாரும் அந்த ஊரில் வந்து கரெக்டாக தான் இருந்திருக்காங்க. இப்போ கூட நாங்கள் என்ன சொல்கிறோம், எங்கள் தலைவர்கள் என்ன சொல்கிறாங்க, இப்போ அரசியலில் வந்து இப்போ ஒருத்தர் பேசுகிறச்சே சொன்னார், ஒரு அதிகாரி தான் அதை தடுத்தாருன்னு. நான் என்ன சொல்கிறேன், அது வந்து ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு மலை, அதில் ஏற்கனவே வந்து ஆர்கியாலஜியை கண்ட்ரோலில் எடுத்திருக்கு. ஒரு அதிகாரி வந்து அந்த கோயிலில் இருக்கிற ஒருத்தர் சொன்னார்னா அதை வந்து அதுக்கு வந்து அந்த அதிகாரிகள், இப்போ இந்து துறையில் அதிகாரிகள் வந்து அந்த கோயில் கண்ட்ரோல் இருக்குன்னா அந்த மலையுடைய சேர்ந்ததும் அந்த கிரி வீதியும் சேர்ந்தது அந்த ஜட்ஜ்மெண்ட் ஃபுல்லாக இருக்குது. வேணும்னா உடனே அனுப்பிட்டுங்களா உங்களுக்கு, அந்த ஜட்ஜ்மெண்ட்டில் பாருங்கள், கிரி வீதியும் சேர்ந்து முருகருக்கு சொந்தம் என்று தான் அதில் இருக்குது. ஆனால் அதே சமயம் இந்த சிக்கந்தர் இதை வந்து வழிபாட்டை வந்து எதுவும் குறை சொல்லலை, அந்த ஜட்ஜ்மெண்ட்டில் அதையும் இருக்குது, நாங்கள் ஏற்றுக்கிறோம். அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒன்று சொல்கிறாங்கன்னா அந்த ஊர் மக்கள்லாம் சேர்த்து எப்போ இது போல் ஒரு பிரச்சனை வருதோ அப்போ அந்த மாவட்ட நிர்வாகம் என்ன பண்ணியிருக்கணும், உடனே எல்லா தரப்பு மக்களையும் கூப்பிட்டு பேசி இதுக்கு ஒரு முடிவு எடுத்திருக்கணும். அதை விட்டுட்டு வளர விட்டது யார்? அந்த வளர விட்டதை பற்றி பேசவே மாட்டேன்றீங்களே. நாங்கள் என்ன கேட்குறோம், அவங்க சமூகத்தினர், ஒரு சமூகத்தினர் வந்து எல்லாத்தையும், நான் என்ன சொல்கிறேன், அசைவு சாப்பிட்றதுல வந்து எங்களுக்கு என்ன இருக்குது, அவங்க எங்கே வேணுமா சாப்பிட்டு, அதை பற்றி எங்களுக்கு இல்லை. இவ்வளோ வருஷம் இருந்ததுன்னா அது ஆதாரத்தை கொடுத்துட்டு போங்க, இல்லைன்னா கோர்ட்டில் நிரூபிக்க வேண்டிதானே. கோர்ட்டில் இருக்கக்கூடிய ஜட்ஜ்மெண்ட் படி தானே இது நடக்குது. இப்போ இதில் எதுக்கு வந்து தேவையில்லாத அரசியல் தலையீடுகள் ஆரம்பித்த பிறகு எல்லா கட்சியும் வரதான் செய்வாங்க அரசியலில். பாரதிய ஜனதா கட்சி வந்தால் மட்டும் இல்லை இருங்க சார், அவங்க எல்லாரும் பேச விட்டீங்க, எங்களுக்கு பேசவே இல்லை, தகராறு போடுற அளவுக்கு விட்டுட்டீங்க, எல்லாம் வந்து வீராவசமாக எல்லாமே பேசுகிறீங்க, எங்களுக்கு கொஞ்சம் பேச விடுங்க. நான் என்ன கேட்குறேன், அரசியலில் பாரதிய ஜனதா கட்சி வந்தால் மட்டும்தான் பிரிவினைவாதமா? மற்றவங்கெல்லாம் வந்தால் எல்லாமே நாடு, இப்போ பாரதிய ஜனதா கட்சி இவ்வளோ வருஷம் ஆட்சியில் இருக்குது, எந்த ஒரு பிரிவினைவாதம் எந்த இடத்துல ஒரு பிரச்சனை வந்ததுன்னு காட்டுங்களேன், ஏதாவது ஒரே ஒரு இடம் காட்டுங்களேன். இல்ல அவங்க சொல்ற அயோத்தி ஞானவாபி போல எந்த முஸ்லிம் மாற்றுவோன்ற முயற்சி நடக்குதோன்ற கேள்வி முஸ்லிம் மக்கள், அதாவது எந்த கோர்ட் சொல்லாம எதுங்க மாறிடுச்சு, எந்த ஒரு முஸ்லிம் மக்கள் மோடிஜி ஆட்சியில் பாதிச்சாங்கன்னு சொல்லுங்க எனக்கு. உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிற முஸ்லீம் மக்கள்லாம் போட்டு தான் உத்தரப்பிரதேசத்தில் நாங்கள் ஆட்சியில் இருக்கோம், பீகாரில் இன்னைக்கு இருக்கோம், மகாராஷ்டிராவில் ஓட்டு போட்டதெல்லாம் எங்களுக்கு யார் போட்டிருக்காங்க? நாங்கள் என்ன கேட்குறோம், உங்களுடைய இந்த சிம்பாலிக் இருக்க முஸ்லீம் மக்களுக்கு பாரதிய ஜனதா கட்சி வந்து ஒரு எதிர்ப்பான கட்சின்றது அதெல்லாம் ரொம்ப நாள் நிற்காது. நீங்கள் வேணும்னா இந்த சின்ன சின்ன விஷயத்தில் சந்தோஷப்பட்டுக்கலாம், நீங்கள் மைனாரிட்டி காவலன் நீங்கள் சொல்லிட்டு இருக்கலாம், ஆனால் ஒட்டுமொத்த எல்லா சமூகத்தினருக்கும் காவலராக இருந்து ஆட்சி நடத்துறது தான் மோடிஜி. அதை தான் நாங்கள் என்ன சொல்றோம், அவங்க பட்டியல் போடுறாங்க வந்து மைனாரிட்டி சமய அறநிலையத்துறை மூலமா நாங்கள் என்னெல்லாம் பண்ணியிருக்கோம், பெரும்பான்மை இந்துக்கள் வாக்களை இழக்க விரும்புவோமா, நீங்க சிறுபான்மையினருக்கு மட்டும் செய்யறீங்களே அப்படின்ற கேள்வியை தப்புன்றாங்க திமுக. யாருங்க நாங்களா சொல்றோம், சிறுபான்மையருக்கும் முதல்வர் தான், பெரும்பான்மையருக்கும் முதல்வர் தான். இப்போ நாங்கள் என்ன கேட்குறோம், இந்தியாவில் இருக்கிற முஸ்லீம்களுக்கும் இந்தியாவில் இருக்கிற கிறிஸ்துவர்களுக்கும் பிரதமர் வேற யாரையாவது பேர் சொல்லுவீங்களா நீங்கள்? எனக்கு பதில் சொல்லுங்க சார். நான் என்ன கேட்குறேன், பாரதிய ஜனதா கட்சியோ மோடிஜியை வந்து இங்கே இருக்கிற கிறிஸ்துவர்களுக்கும் இங்கே இருக்கிற முஸ்லீம்களுக்கும் வேற பிரதமர் இருக்காரா உங்களுக்கு? நாங்கள் எங்களுடைய முதல்வர் ஸ்டாலின்ஜி தானே சொல்கிறோம், நாங்கள் எதாவது மாற்றி சொல்கிறோமா? இங்கே அவர் தானேங்க முதல்வர், இப்போ துணை முதல்வர் யாருன்னா யாரை சொல்ல போகிறோம்? ஸோ நான் என்ன கேட்குறேன், அது என்னங்க உங்களுக்கு ஒரு கண்ணில் வெண்ணெய் ஒரு கண்ணில் சுண்ணாம்பு, அது என்ன தத்துவம்? அதாவது மக்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் வந்து எங்களுடைய முதல்வர் அமைச்சர் யாருன்னா ஸ்டாலின்ஜின்னு சொல்கிறோம், ஆனால் உங்களுக்கு மோடிஜின்னு சொன்னால் மட்டும் கசக்குது, அது எப்படி? அது
அது எந்த விதத்தில் நியாயம்? கேப் நான் என்ன கேட்குறேன், இந்த சமுதாய ஒரு பிரச்சனை, இந்த ஊர் பிரச்சனை, அதாவது திருப்பரங்குன்றம் பிரச்சனை, சிக்கந்தர் மலை பிரச்சனை, அந்த ஊர் மக்களை வச்சு அந்த நிர்வாகம் பேசியிருக்க வேண்டியதானே. சரி, ஓகே. நாங்களே ஏன் வரப்போறோம்? அதை விட்டுட்டு அதுல உள்ள பூந்துட்டு எல்லாத்துலயும் குழப்பம் பண்ணிட்டு அதே பாரதிய ஜனதா கட்சி வந்து இது மாதிரி ஏன் பண்ணீங்கன்னு கேட்டாவே உடனே ஐயோ ஓடி வாங்க ஆபத்து வந்துடுச்சு அப்படி இப்படின்னு ஆம்புலன்ஸ் அங்கு ஊதுறீங்களே, எப்படி அது? திரு அருணன்ட்ட கேட்போம். சாதாரண விஷயத்தை ஏன் பெருசாக்குறீங்க? பிரச்சனையை முன்னாடியே பேசி முடிச்சிருக்கலாம், இவ்வளவு பெருசா காரணம் யாருன்ற கேள்வியை எழுப்புறாரு திரு அருணன். டெல்லி எலெக்ஷன் முடிவு வருது, அதையும் பார்க்க தானே போறீங்க. சரி, ஓகே. திரு அருணன், எலெக்ஷன் வந்தா நாங்க ஒரு பிரச்சனை, டெல்லியில என்ன பிரச்சனையாச்சு? ஓகே அருணன் பதில். சாதாரண விஷயத்தை யாரு ஊதி பெருசாக்குனது? அவங்க மேல நடவடிக்கை எடுங்க சார். அவங்க என்னை பேச விட மாட்டாங்க. இல்ல நீங்க பேச விட மாட்டாங்க. அருணன் அதாவது இல்லை நேரம் கம்மியாக தான் இருக்குது. ஆனால் 2-3 பாயிண்ட் சொல்லிடுறேன். இப்போ பாருங்கள், முதல்ல இந்து முன்னணி நண்பர் என்ன சொன்னார், அப்படிலாம் தர்காவில் கொண்டு போயெல்லாம் ஆடு வெட்டி சமைச்சு சாப்பிட்றதெல்லாம் இல்லைன்னாரு. அப்புறம் கடைசியாக ஆமாம் அது வரைக்கும் இருந்துச்சு, ஆனால் இப்போ தான் திருப்பரங்குன்றம் பொதுமக்கள்லாம் கூடி அது கூடாதுன்னு சொல்லியிருக்காங்கங்கிற. அப்படி எப்போ சொன்னாங்க? அதுக்கு எந்த ஆதாரமும் இல்லை. அடிச்சு பாருங்க. இல்ல இருங்க, நான் கொஞ்சம் கொஞ்சம் நீங்க பேசும்போதெல்லாம் தலையிடாம கேட்டுட்டு இருந்தேன். மறுப்பு நீங்க அப்புறம் சொல்லுங்க, நான் ஆதாரம் காமிக்கிறேன். அதே திருப்பரங்குன்றத்தை சேர்ந்த அனைத்து கட்சி தலைவர்கள் கலெக்டர்கிட்ட சில நாட்களுக்கு முன்பு கொடுத்திருக்கக்கூடிய அந்த மனுவை நான் ஆதாரமா காமிக்கிறேன். யாருங்க உங்களை தடுக்க சொன்னது? தர்காவில் போய் அசைவ உணவு சமைச்சு சாப்பிடுவது என்பது காலங்காலமா இருக்கு. அதுல அந்த உணவை இந்து மக்களும் போய் வாங்கி சாப்பிட்டுருக்காங்க. உணவு சமைப்பதற்கும் அதற்கான தேவைகளை மேலே கொண்டு போறதுக்கும் இந்து மக்களுக்கும் உதவி பண்ணியிருக்காங்க. அப்படித்தான் நாங்கள் வாழ்ந்திருக்கோம். யாரு தடுத்தது, யார் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்ததுன்னு கேட்டதுக்கு பதிலே இல்லை. இந்த உண்மையை நான் ஆதாரத்தை காமிக்கிறேன், அதை பற்றி பேச மாட்டேங்கிறாங்க. அடுத்த பாயிண்ட்டு, அந்த பொதுமக்கள்லாம் சேர்ந்து அந்த அங்கே தள்ளி இருக்கு காசி விஸ்வநாதர் கோயில், அங்கே இருக்கக்கூடிய சுனை வந்து கெட்டு போகும் என்று முடிவு பண்ண. அப்படி சொல்லப்பட்டதுக்கு எந்த ஆதாரமும் இல்லை. அது சிக்கந்தர் தர்கா அது எங்கேயோ இருக்குது, இது எங்கேயோ இருக்குது, அங்கே போகிறது இங்கே வந்து விழுமுன்னு. அதாவது இவங்கெல்லாம் எப்படியெல்லாம் இட்டு கட்டுறாங்க, சொன்னால் உடனே கோவிச்சுக்கிறாரு. ரைட்டு விடுங்க, நான் அடிப்படையான கேள்விக்கு வர்றேன். நம்ம நாட்டில் ஒரு சட்டம் இருக்குது, 91 ஏற்றப்பட்ட சட்டம், ஒன்றிய அரசு இயற்றிய சட்டம். மிச்ச விவகாரங்கள் எவ்வளவு இருந்தாலும் 1947 ஆகஸ்ட் 15ஆம் தேதி வழிபாட்டு தலங்கள் எப்படி எப்படி இருந்துச்சோ, அது யார் யாருக்கு சொந்தமாக இருந்ததோ, எத்தகைய வழிபாட்டு முறைகள் நடந்துச்சோ அது அப்படியே பின்பற்றப்பட வேண்டும். அப்கோர்ஸ் பாபர் மசூதி தவிர என்று ஒன்று இருக்குல்ல, அதெல்லாம் மறந்துட்டு பேசுறாங்களே. அடுத்த பாயிண்ட், வெளியாட்கள். இப்ப நல்லா சொன்னாரு நம்ம பாஜக நண்பர், பரவாயில்ல இந்து முன்னணியை விட அவர் வந்து ரொம்ப நிதானமா பேச. ஏயா நீங்களா உட்காந்து பேசி ஒரு முடிவு பண்ண வேண்டியதானையா, ஏயா இதை போய் பரிசாக்குனீங்க? அருமை. தயவு செய்து உங்க எச்ச ராஜா அவங்க பெரியவட்ட தயவு செஞ்சு சொல்லுங்க. அவர் தான் அழைப்பு விட்டாரு, 4ஆம் தேதி மக்களே வாருங்கள் வாருங்கள். யார் சொன்னது? இப்படி பெரும் கூட்டத்தை கூட்டிட்டு பெருமையா பேசுறீங்களா? அந்த கூட்டத்தலைவர் என்ன பேசுறாரு? ஆமா அயோத்தியை உருவாக்குவோம். இவ்வளவு பேசுறது நீங்க தான். அவர் சொன்னாரோ உள்ளூர் மக்களே பேசி தீருங்கன்னு, நீங்க தான் பேசுறீங்க. ஆனா அவர் உங்களுக்கெல்லாம் தலைவர். இப்ப கடைசியா எங்க வந்து பேட்டி கொடுத்திருக்காரு? தர்காவை மாத்தணும், அந்த இடத்துல அங்க இருந்து தூக்கணும்னு பேசியிருக்காரு. அது அவர்கிட்ட தான் கேளுங்கன்னு நீங்க சொல்லிட்டீங்க. ஆகவே இந்த மாதிரி பேச்சுக்களை மக்கள் தான் புரிந்து கொண்டு. இறுதியா ஒரே ஒரு பாயிண்ட், சிறுபான்மையோருக்கு தான் நீங்க எல்லாரும் பண்றீங்க எல்லா காரியமும் அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் மாறி மாறி சொல்றாங்க. நான் சொல்றேன், விட்டுருங்கய்யா, முஸ்லீம் மக்களை விட்டுருங்க, கிறிஸ்தவர்களை விட்டுருங்க, ஒன்றும் செய்ய வேணாம்யா. அவங்களுக்கு இந்துக்களுக்கு என்னையா பண்ணீங்க? இப்ப நாம எல்லாரும் என்ன கேட்கிறோம்? சாதிவாரி கணக்கெடுப்பு வேண்டும். அது நடந்தால் ஓபிசி இந்துக்களுக்கு, எஸ்சி இந்துக்களுக்கு, எஸ்டி இந்துக்களுக்கு நன்மை. அதையே செய்ய மறுக்கிறீங்க. மக்கள் தொகை கணக்கெடுப்பை இன்னும் எடுக்கல. 21 எடுக்க முடியாம போச்சு, கொரோனா 4 வருஷம் ஆகி போச்சு. மக்கள் தொகை கணக்கெடுப்பை ஏன் எடுக்கல? எடுத்தா இந்த விவரம் பூரா தெரியும்ல. அடுத்த பாயிண்ட், அனைத்து ஜாதி இந்துக்களும் உரிய பயிற்சி பெற்றால் அர்ச்சகராகணும், முருகன் கோவில் உள்ளிட்ட என்று எல்லாரும் சொல்றோம். இதற்காக போராட்டம் நடத்தினாரா எச் ராஜா? இதற்கு போராட்டம் ஏதேனும் செய்ததா இந்து முன்னணி? அதே போல தமிழ் கடவுள் முருகன் சொல்றோம் இல்ல, முடிச்சதே ஒரே ஒன்று, தமிழ் கடவுள் முருகன். அங்கேயாவது அந்த கருவறையிலேயாவது தமிழில் மட்டும்தான் அர்ச்சனை நடத்தணும் என்று எங்க போராட வாருங்கள்.
இந்து முன்னணி சரி, பாஜக சரி, இதெல்லாம் இதுக்காக எதுவுமே செய்யல நீங்க. ஓகே ஓகே, அது இறுதி கருத்தா எடுத்துக்கிறேன். இல்ல ஒரு இல்ல இறுதி நேரத்துல இருக்கோம். இல்ல இல்ல இறுதி நேரம் இல்ல இல்ல இறுதி நேரம் முடிச்சிருங்க. ஒரே வரி முடிச்சிருங்க ப்ரொஃபசர். ஒரே வரி ப்ரொஃபசர். எனக்கு 2 நிமிஷம் முடியும். இல்ல இல்ல, என் கருத்து அதுதான். அதாவது திருப்பரங்குன்றம் என்பது மதுரை மக்களுக்கு மிக முக்கியமான இடம். காரணம், அந்த அந்த முருகன் கோயில் அவ்வளவு பெருமையாக கருதுறாங்க. அதே போல அந்த மக்கள் இருக்காங்க பாருங்க, அவங்க அந்த கோவிலை தான் நம்பி இருக்காங்க. சரி ஓகே, அந்த தர்கா இருந்தாலும் இல்ல அது பொருளியல் ஆனா இப்ப என்ன ஆகி போச்சு தெரியுமா? திருப்பரங்குன்றம்னா ஐயோ அங்க பிரச்சனையாம்ல, ஐயோ அங்க சிக்கலாம்ல என்று பதட்டப்படுகிற சூழலை உருவாக்கியது இந்து முன்னணியும் பாஜகவும். சரி ஒரே வரி திருச்செல்விக்கு இவர்கள் தான் பொறுப்பேற்க வேண்டும். திருச்செல்வி ஒரே வரி இறுதிக்கு ஒரே வரி திருச்செல்வி. அதாவது தெலுங்கானால இப்ப சிஎம் வந்திருக்காரு, அவர் எடுக்கிறாரு ஜாதி வாரிய கணக்கெடுப்பு அவர் எடுக்கிறாரு. இங்க வந்து இங்க இருக்கிற ஆட்சி நடத்துற இவங்களை யாரும் எடுக்க வேணாம்னு சொன்னது? சரி ஓகே, சார் சொன்னது ஓகே. இப்போ எல்லா ஊர்ல கர்நாடகால எடுத்திருக்காங்க, அதை எடுக்காம மத்திய அரசு மேலே ஏன் கேரளால போய் எடுக்க வேண்டியது? கேரளால எடுத்திருக்காங்க, ஏன் இங்க எடுக்க வேண்டியது? தெலுங்கானால எடுக்கிறாரு சென்சஸ் சர்வே அப்படின்றத பிரிக்கிறாங்க. ஓகே ஓகே, அதெல்லாம் சென்சஸ் கதையை பத்தி ஏன் பேசுறீங்க? ஓகே 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 ஓகே, எதுக்கு சென்சஸ் போடுறீங்க? இந்துக்கள் கட்சி ஓகே எடுக்கல. ஓகே இளங்கோ ஒரே ஓகே ஓகே சார், ஓகே இன்னொரு வார்த்தை பேசலாம். நீங்க என்ன பேசுறீங்க? ஒரே சார், இல்ல முடிச்சுங்க நேரம் ஒரே சொன்னாரு. இறுதி கருத்து ஒரே கோவிலுக்கு இந்து சமய அறநிலையத்துறை மூலமா எவ்வளவு செய்யறோம்னு நீங்க 1000 கோடி ரூபாய் ஏதாவது இந்த இந்து சமய அறநிலையத்துறை மூலமாக கோவிலுக்கு பண்றோம்னு சொன்னீங்களே, எவ்வளவு பணம் செலவு பண்றீங்க? எங்க இருந்து எடுத்து செலவு பண்றீங்க? நம்முடைய கஜானால இருந்து எடுத்து செலவு பண்றீங்களா? அரசு பணத்துல இருந்து எடுக்கிறீங்களா? இதெல்லாம் கோவில்ல உண்டியல்ல கோயில்ல உள்ள அரசாங்கம் தான் கோயில் உள்ள பணத்தை வந்து கோயிலுக்கே செய்து முன்னேறி மாதிரி தப்பு நடக்கல. பழையாட்சி மாதிரி விடுங்க, மத்திய பாக்கி மாநிலத்தில் இருக்கிற மாதிரி பண்ணல. முன்னாடி பேசுன செல்லி சொல்லும் போது சொன்னாரு, இறுதி கருத்து சொன்னதுக்கு ஒரு குற்றச்சாட்டு பதில் மட்டும் சொல்லிடுறேன். அவர் வந்து மத்திய அரசு நீங்க அதை மதிக்க மாட்டேங்கிறீங்க, நீங்க வந்து பிரைம் மினிஸ்டர் ஏத்துக்க மாட்டேன், அப்படி இல்லை. மத்திய அரசு மதிக்கிறனால தான் செஸ் விளையாட்டு போட்டிக்கு வந்து மோடி அழைச்சிட்டு வந்தோம். அதே மாதிரி நானே முடிச்சிடறேன். நீங்க கடைசியா சொல்லி இறுதி கருத்து கேட்டீங்கன்னா, இவங்க எவ்வளவுதான் கலெக்டா பண்ணாலும் அயோத்தியில் உள்ள மாதிரி பண்ணா, அயோத்தியில் எப்படி பாராளுமன்ற தேர்தல் தோத்து போயிட்டாங்களோ, அந்த தனி தொகுதியில் எப்படி பாஜக தோத்துச்சோ, மொத்தம் உத்தரப்பிரதேசத்தில் வந்து 38 42 42 இடம் தோத்தாங்களோ, அதே மாதிரி தோப்பாங்களே தவிர அனைவருக்கும் நன்றி, பார்த்தவங்களுக்கும் நன்றி. தொடர்ந்து இணைந்திருங்கள் தந்தி தொலைக்காட்சி. நன்றி.